மனதுக்கு வாசனை கொடுங்கள். நம்மை சிரிக்க வைத்து, சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்கிற வல்லமை நீதிக் கதைகளுக்கு உண்டு. இந்த கதைகளை கேட்டுவிட்டு வெறுமனே சிரிப்பதில் அர்த்தம் இல்லை. அது சொல்ல வருகிற நீதியை நாம் எவ்வளவு தூரம் பின்பற்றுகிறோம் என்பதே முக்கியம். தெனாலிராமன் கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. நாட்டின் தலைநகரத்தில் இருந்த கடைவீதிக்கு தெனாலிராமன் சென்றார். அங்கே ஒரு பெரிய கடையில் விதவிதமான வாசனை திரவியங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நகரிலேயே மிகச்சிறந்த வாசனை திரவிய கடை அது. கடையில் ஏராளமான கூட்டம் இருந்தாலும் தெனாலிராமனை அடையாளம் கண்டு கொண்டார் கடை உரிமையாளர். நெருங்கி வந்து அவரை வணங்கிவிட்டு தங்கள் கடையில் இருந்த வாசனை திரவியங்களை ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினார். இதை நீங்கள் பூசிக்கொண்டால் அத்தனை நறுமணப் பூக்களின் வாசனையும் இணைந்து வீசும் என்று ஒன்றை காட்டிய அவர் அடுத்ததாக இருந்த வண்ணமயமான பாட்டிலை காட்டினார். இதை பூசிவிட்டு பஞ்சால் துடைத்தால் முகத்தில் இருக்கின்ற அழுக்குகள் எல்லாம் வந்துவிடும். முகம் நாள் முழுக்க பளபளப்பாக இருக்கும் என்று சொன்னார். இன்னொரு பெரிய குடுவியை எடுத்து காட்டிய கடைக்காரர், இதை தினம் தினம் உடலில் பூசிக்கொண்டால் அத்தனை தூசுகளும் வெளியேறிவிடும். நல்ல நிறத்துடன் மினுமினுப்பாக இருப்பீர்கள் என்றார். எல்லாவற்றையும் நிதானமாக கேட்ட தெனாலிராமன், நான் இதுவரை இப்படி ஒரு கடையை பார்த்ததில்லை. அதனால்தான் ஆச்சரியத்துடன் உள்ளே வந்தேன். எனக்கு வயதாகிவிட்டது. இனி முகத்தை பளபளப்பாக வைத்து என்ன செய்யப் போகிறேன்? உடலை நல்ல நிறத்துடன் பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன? உடலில் இருக்கும் அழுக்குகளை சுத்தம் செய்து பளபளப்பாக வைக்கும் வாசனை திரவியங்களைப் போல மனதில் இருக்கும் அழுக்குகளை துடைத்து மனதை சுத்தமாக வைத்து ஏதாவது வாசனை திரவியம் இருக்கிறதா என்று கேட்டார். கடைக்காரர் பதில் சொல்லத் தெரியாமல் திகைத்தார். இந்த கதை நகைச்சுவையாக இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கருத்தை சொல்கிறது. மனதில் அழுக்குகளை வைத்துக்கொண்டு வெளியே செய்கின்ற ஒப்பனைகள் குறுகிய காலம் மட்டுமே இருக்கும். மனதில் இருக்கும் அழுக்கானது வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்பட்டுவிடும். மனதில் இருக்கும் அழுக்குகளை நீக்கி சுத்தமாக வைத்திருக்கும் வாசனை திரவியங்கள் என ஏதாவது இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன. ஆனால் கடைகளில் அவை கிடைக்காது. நல்ல எண்ணங்களும் நேர்மறையான பேச்சும் இனிமையாக பழகும் பண்புமே அந்த வாசனை திரவியங்கள். நாம் நல்லவற்றை சிந்திக்கும்போது நம் வார்த்தைகளும் செயல்களும் இனிமையாகி விடுகின்றன. அப்போது மனம் தானாகவே